ரம்ஜான் நோன்பு ஸ்டார்ட் ஆகிருச்சு. வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் நோன்புக்கு ஒரு நாள் முன்னாடி போய் வாங்கியாச்சு. ரம்ஜான் நோன்பு பத்தி தெரியாதவங்களுக்கு அது என்னங்கிறது தெளிவா சொல்றேன். நைட்டு வானத்துல நிலவோட பிறைய பார்த்து நோன்பு ஆரம்பிக்கப்படுது. கிட்டத்தட்ட விடிய கால 3ல இருந்து 4 மணிக்குள்ள எந்திரிச்சு சாப்பிடுறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? குறிப்பா சொல்ல போனா வெயில் சுத்தமா இல்லாத மார்னிங் டைம்ல சஹர்ன்ற பேர்ல ஃபுட் சாப்பிடணும். அண்ட் ஈவினிங் வரைக்கும் ஈவினிங் 6:30 இஃப்தார்ன்ற பேர்ல நோன்பு ஃபினிஷ் பண்ணணும். ரம்ஜான் ஃபாஸ்டிங் நோன்பு ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 3 நாள் முடிஞ்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். நீங்க முஸ்லீம் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு முஸ்லிம்ஸ் பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே 3 வேளை ஃபுட் கிடைக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது டவுட் தான். அதனாலதான் பசியோட அருமை, சாப்பாட்டோட அருமை எல்லாருக்கும் தெரியணும்னு இறைவனிடத்துல முஸ்லிம்ஸ் எல்லாருக்கும் இது கடமையாக்கப்பட்டிருக்கு. அண்ட் கரெக்டா பாத்தீங்கன்னா இஃப்தார் டைம்ல, அதாவது நோன்பு பினிஷ் பண்ண போறதுக்கு 2 ஹவர்ஸ் முன்னாடி நோன்பு கஞ்சின்னு ஒண்ணு மசூதியில, அதாவது பள்ளிவாசல்ல ஊத்துவாங்க. அண்ட் இந்த நோன்பு கஞ்சி முஸ்லிம்ஸ்களுக்கு மட்டும் கிடையாது, யாரெல்லாம் பசியோட இருக்காங்களோ யாரு வேணா வந்து ஃப்ரீயா வாங்கி மசூதியில வந்து குடிச்சிட்டு போலாம். ஆனா அந்த முஸ்லிம்ஸ் நாங்க வாங்கிட்டு வந்து உடனே குடிக்க மாட்டோம். வாங்கிட்டு வந்து வீட்டுல லேடிஸ்க்கு கொடுத்துட்டு ஜென்ஸ் மசூதியில போய் நோன்பு பினிஷ் பண்ண போயிடுவோம். எங்களுக்கு பசி இருக்கோ இல்லையோ, ஆனா தண்ணி தாகம் மட்டும் செமையா எடுக்கும்.